பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் சந்தித்தார். இந்தியன் 2 திரைப்படத்தின் அறிமுக விழாவில் கலந்து கொள்வதற்காக கமல்ஹாசன் மலேசியா வந்திருந்தார். பாஸ் கட்சி தனது சொந்த புகழை கருத்தில் கொண்டு தனியாக ஓர் அரசாங்கத்தை ஒருபோதும் அமைக்க முடியாது என்று முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதீர் முகமது கூறினார். மடானி விற்பனை சந்தை என்பது அரசியல் தேர்தல் நாடகமல்ல என்று தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவு துணை அமைச்சர் டத்தோ ஆர் ரமணன் கூறினார். தீபகற்ப மலேசியாவில் உள்ள சுமார் 8.2 மில்லியன் பயனர்களின் மின்சார கட்டணத்தில் மாற்றமில்லை என்று எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சகம் பெட்ரா தெரிவித்துள்ளது. மலாக்காவில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தை தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட கார்கள் வெள்ள நீரில் மூழ்கின. இந்த சம்பவம் நேற்றிரவு ஆயர்குரோ ஜாலான் துன் ரசாக்கில் நிகழ்ந்தது. தமிழகத்தில் சேவை மையங்கள் எண்ணிக்கையை 35,000ஆக உயர்த்த இலக்கு நிர்ணயித்துள்ளோம் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். நில மோசடி வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரை கைது செய்ய 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் 2 தனிப்படையினர் கேரளாவுக்கு விரைந்துள்ளனர். பாகிஸ்தான் கராச்சியில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து நிலவும் வெப்ப அலையால் 500க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். வெப்ப அலையால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட 1000த்திற்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்ற ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஹீலியம் எரிவாயு கசிவு ஏற்பட்டுள்ளதால் அதை சரி செய்வதில் 2 வாரத்திற்கு மேல் தாமதம் ஏற்பட்டுள்ளது. ICC உலகக்கிண்ண T20 தொடரின் பரபரப்பான இறுதிப் போட்டியில் இந்திய தென்னாப்பிரிக்க அணிகள் இன்று மோதுகின்றன. இப்போட்டி கென்சிங்டன் ஓவல் பர்படாஸ் மைதானத்தில் மலேசிய நேரப்படி இரவு 10:30க்கு தொடங்குகிறது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.